சீதாராம் வாழ்க வள்ளுவம். சுந்தரகாண்டமும் குறட்பாக்களும். அடுத்து சுந்தரகாண்டத்தை எடுத்துக்கொள்வோம். ஆஞ்சநேயர் கடலை தாண்டி இலங்கையில் அடியெடுத்து வைக்கிறார். அடுத்து எவ்வாறு உள்ளே செல்வது என்று யோசிக்கிறார். அவர் சுக்ரீவனது அமைச்சராக ராவணனிடம் தூது வந்திருக்கிறார். சுந்தரகாண்டத்தின் 2வது சர்க்கத்தில் தூதன் என்றால் புத்தி கூர்மை இருக்க வேண்டும், சமயமும் இடமும் உகந்ததாக இல்லாவிட்டால் உகந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிந்திக்கிறார். இதை தூது என்ற குறள் அதிகாரத்தில் பொருத்தி பார்க்கலாம். மேலும் சிந்தனை பண்ணித்தான் காரியத்தில் இறங்க வேண்டும் என்று நினைக்கிறார். எண்ணி துணிக கர்மம் என்ற குறளை இங்கே சுட்டி காட்டலாம். எந்த முயற்சியும் வீணாக கூடாது. இவை அனைத்தும் குறளின் தூது என்ற அதிகாரத்தில் உள்ள எல்லா குறட்பாக்களோடு பொருத்தி நாம் ரசிக்கலாம். இது திருக்குறளின் 69வது அத்தியாயம். இதில் உதாரணமாக 7வது குறட்பா மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். தூது: கடன் அறிந்து காலங்கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இது குறள் 7, அதிகாரம் 69. இதன் பொருள்: தன் கடமையை அறிந்து நிறைவேற்றும் காலத்தையும் கருத்திற்கொண்டு ஏற்ற இடத்தையும் தெரிந்து நன்றாக சிந்தித்து சொல்பவனே சிறந்த தூதன். இனி சர்க்கம் 5 எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தூதன் அவன் அரசன் சொன்னதற்கு மேலேயே செய்ய வேண்டும். எனவே இலங்கை முழுவதையும் சுற்றி பார்த்து ராவணனது படைபலத்தை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். இதையும் தூது என்ற அதிகாரத்தில் உள்ள குறட்பாவுடன் பொருத்தி பார்க்கலாம். அடுத்து சர்க்கம் 10. இதில் ஸ்லோகங்கள் 1 முதல் 10 வரை எடுத்துக்கொள்ளலாம். ராவணன் அந்தப்புறம். அங்கு அவனது மனைவியர் உறங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் ஆஞ்சநேயர் அவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை. ராமரை நினைத்துக் கொள்கிறார். அவர் ஏகபத்னி பிரதர் என்று சீதையை நினைத்துக் கொண்டிருப்பதை நினைவு கூர்கிறார். இதை குறளின் 15வது அதிகாரம் குறட்பா 8உடன் இணைக்கலாம். பிறன் இல் விழையாமை. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரணொன்றோ ஆன்ற ஒழுக்கு. இது அதிகாரம் 15, குறள் 8. இதன் பொருள்: பிறன் மனைவியை இச்சித்து பார்க்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் மட்டுமன்று நிரம்பிய ஒழுக்கமும் ஆகும். இனி சுந்தரகாண்டத்தில் முக்கிய கட்டமான அங்குலீக பிரதானம் சர்க்கம் 36 எடுத்துக்கொள்வோம். இது ஆஞ்சநேயர் சீதாதேவி உரையாடல். தேவி உரையாடும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு கணவன் மனைவி இருவரும் அச்சாணி போன்றவர்கள். அப்பொழுதுதான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். எனக்கு அவர் மீது பிரியம், அவருக்கும் என் மீது பிரியம் என்று கூறுகிறார். இதை திருக்குறளின் அதிகாரம் 5 இல்வாழ்க்கையுடன் இணைத்து ரசிக்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது குறள் 5, அதிகாரமும் 5. இதன் பொருள்: கணவன் மனைவியருக்குள் அன்பு பிணைப்பும் அறநெறிப்படியே நிகழ்ந்து வருவதும் உடையதானால் இல்வாழ்க்கையில் பண்பும் பயனும் அந்த வாழ்வே ஆகும். அடுத்து சர்க்கம் 42. ஆஞ்சநேயர் அசோகவனத்தை அழித்த பின்னர் அங்கிருந்த ராட்சசிகள் சீதாதேவியிடம் யார் இந்த வானரம் என்று கேட்க, சீதாதேவி தனக்கு அவரை பற்றி தெரியாது, ராட்சசர்கள் யாராவது இந்த ரூபத்தில் வந்திருக்கலாம் என்று பொய் உரைக்கிறாள். இங்கே வாய்மை அதிகாரம் குறள் இந்த நிகழ்வுடன் அருமையாக பொருந்துகிறது. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். இது 30வது அதிகாரம் 2வது குறள். இதன் பொருள்: குற்றமே இல்லாத நன்மையை தருவது என்றால் பொய்யான சொற்களும் கூட வாய்மையின் இடத்தில் வைத்து சிறப்பாக கருத தகுந்தவை ஆகும். இனி சர்க்கம் 58. ஒரு தூதன் ராஜா சொன்னதை தவிர மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து இலங்கையை பகலில் சுற்றி பார்த்து படைபலம் தெரிந்து கொண்டார். இதையும் 69வது அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களோடு இணைக்கலாம். முத்தாய்ப்பாக
இலங்கைக்கு தீ வைத்த பின் அது பற்றி சிந்திக்கிறார். அவசரப்பட்டு வைத்து விட்டோமோ, கோபத்தில் செய்தது அசோகவனத்தில் உள்ள சீதையையும் எரித்திருக்குமோ என்பதை மறந்துவிட்டோம் என்று உணர்கிறார். கோபம் எல்லோரையும் கெடுக்கும் ஒரு குணம். இதை திருக்குறளின் வெகுளாமை என்ற அதிகாரம் அருமையாக சுட்டிக்காட்டுகிறது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இது அதிகாரம் 31, குறள் 6. இதன் பொருள், சேர்ந்தவரை கொல்லி எனப்படும் கோபம் சேர்ந்தவரை மட்டுமன்று, சேர்ந்தவர்க்கு துணையாக இருப்பவரையும் எரித்துவிடும். இவ்வாறு இராமாயண சுந்தர காண்டம் நிகழ்வுகள் ஏராளமானவை. குறட்பாக்கள் இவற்றோடு இயந்து பொருந்துவது நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது என்றால் அது மிகையல்ல. சீதாராம். வாழ்க வள்ளுவம்.